ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோவை கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா மாங்காய் முருங்கைக்காய் சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு மாங்காய் எடுத்து நான் இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரே ஒரு முருங்கைக்காய், நான் 2 பேருக்குன்றதுனால ஒரு முருங்கைக்காய் எடுத்துருக்கேன். எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி பருப்பில் வேக வைக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இங்கே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வதக்கிறதுக்கு. வெங்காயம் 15 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். பச்சை மிளகாய், பூண்டு, பருப்பு 1 கப் எடுத்து ஊற வச்சுருக்கேன். 1/4 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். சாம்பார் தூள் 2 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், கருவேப்பிலை. இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற துவரம் பருப்பு இதில் சேர்த்துடலாம். பச்சை மிளகாய் நான் இப்படி கீறி வச்சுருக்கேன். அந்த பச்சை மிளகாயும் இதிலே சேர்த்துடலாம். பூண்டு ஒரு 5 பல் பூண்டு இதிலே சேர்த்துடலாம். தக்காளி 1 அதையும் இதிலே சேர்த்துடலாம். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் அதை இதிலே சேர்த்துட்டு 1 டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம். பருப்பு நல்லா வெந்துருச்சு. நல்லா பாருங்கள், குழஞ்சி இந்த மாதிரி நல்லா சூப்பராக வெந்துருச்சு. பூண்டு எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் எடுத்துருக்கிற சாம்பார் தூள், மல்லித்தூள், சில்லி பவுடர் நான் முதல்ல சொல்லலை, இப்போ போட்டுக்கலாம். ஏன்னா சிலருக்கு பிடிக்கும், சிலருக்கு பிடிக்காது. சாம்பார் தூள் மட்டும்தான் பிடிக்கும், அதனால நான் சொல்லலை. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. கடாய் வச்சு கடாய் சுடணுன்னு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடுகு சேர்த்துடலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம 2 வரமிளகாய் சேர்த்துடலாம். வெங்காயம் சேர்த்துடலாம். வெங்காயத்துக்கு கூடவே கருவேப்பிலை சேர்த்துடலாம். உப்பு ஒரு 1 ஸ்பூன் சேர்க்குறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா ப்ரௌன் ஷேடாக ஆகிடுச்சு பாருங்கள் வெங்காயம். இப்போ நம்ம தக்காளி சேர்த்துடலாம். இப்போ முருங்கைக்காய் சேர்த்துடலாம். 2 பேர்த்துக்கு 1 முருங்கைக்காய் தான் எடுத்திருக்கேன். முருங்கைக்காய் நல்லா வெந்து வாசனை வந்துச்சு. இந்த டைமில் நம்ம மாங்காய் சேர்த்து வதக்கிடலாம். இந்த டைமில் நம்ம வதக்கி வச்சுருக்க எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க. காய் வேகட்டும். சூப்பரான முருங்கைக்காய் மாங்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் பட்டனை தட்டி விடுங்க.